இங்கே சிபிசிஐடி கையில் எடுத்தால் இங்கே மாநில அரசனுடைய துணையை இருக்கும், உரிய விசாரணை நடத்த மாட்டாங்க. அப்போ சிபிஐ விசாரணை போட்டால் மத்திய அரசு அந்த காரணத்தை சொல்கிறீங்க. இப்போ இதற்கு அந்த காரணம் சொன்னால் இப்போ யார் தான் விசாரிக்கணும்? கடந்த ஓராண்டு காலமாக வழக்கறிஞர் அருள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, திருவேங்கடம் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற திருவேங்கடம், இவர்கள் எல்லாம் விலை உயர்ந்த விடுதிகளில் தங்குவதும் அங்கே மது மாதுக்கள் பரிமாறப்பட்டதும் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்றிருக்கிறது. ஆக இந்த சந்தேகங்கள் நமக்கு எழுகிறது. இவர்கள் ஓராண்டு காலமாக இந்த பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்றால், ஆனால் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலையை ஓராண்டுக்கு முன்னாலேயே திட்டம் தீட்டியவர்கள் தான் பணம் கொடுத்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது நிறைய விடயங்களை சேகரித்து வந்து தான் அதனால தான் நம்ம ஒரு வார காலம் நான் நேரத்தை எடுத்துக்கொண்டேன். இப்போ நம்ம இந்த அருவாள் எங்கே அடிக்கப்பட்டது என்பதை இதுவரை சிபிசிஐடி விசாரணையில் கொண்டு வரப்படவே இல்லை. இப்போ நாம சிபிசிஐடிக்கு ஒரு விடயத்தை தெளிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். இந்த அருவாள் புதுக்கோட்டை மாவட்டம் ரத்தம் தெரித்து அந்த கத்தி ரத்தம் ஆயிடுச்சு, வழுக்கும் இல்ல, அதற்கு பிரத்யேகமாக அடிப்பகுதியில் ஒரு வளைவை உருவாக்கி விட்டு வலிக்கிட்டு வந்தா கூட கை வெளியில வராது. நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்பட்ட அந்த கத்தியானது இருக்கு பாருங்க, ஒரு கத்தி கீழே கடந்திருக்கும், அதுல அந்த வாள் போன்ற அமைப்பு இல்லை. ஏன்னா இல்லை, அவர் காவலரை ஒருவரை தாக்கிவிட்டு தான் தப்பிக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அந்த காவலர் கூட கையில் அந்த காயங்களோடு இருந்ததெல்லாம் பார்த்து, அது எப்போதுமே காவல்துறைக்கு இந்த இடது கையில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வெட்டு விடுக்கும். ஆனால் அதே ரவுடிகள் ஒருவரை போய் வெட்டினால் ஆழமாக போகும். கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இது பேரம் பேசப்பட்டிருக்கிறதாக செய்தி. அப்ப இந்த கொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன? துரைசாமியை இயக்கியவர்கள் யார்? திருவேங்கடத்தை இயக்கியவர்கள் யார்? காவல்துறை இந்த 2 கொலையை ஏன் அடுத்தடுத்து செய்யப்பட வேண்டும்? அப்ப காவல்துறைக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிந்திருக்கிற காரணத்தால் துரைசாமியையும் திருவேங்கடத்தையும் முடித்திருக்கிறார். திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த பிறகு நீங்கள் இந்த சிசிடிவியை வெளியிட்டீங்க, இன்னும் வேற யாராவது என்கவுண்டர் பண்ணா அப்ப இன்னும் சிசிடிவியை வெளியிடுவீங்கன்னு தானே நாங்கள் நம்ப வேண்டியது. அப்ப யார் அடுத்து நீங்க போட போறீங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப நிலையிலே என்ன சொன்னாரு? ஒரு பாரதிய ஜனதாவிற்கும் இந்த படுகொலைக்கும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சொன்னார். ஏன் சொன்னாங்க? ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் பங்கு பெறுகிற ரூசோவாக இருக்கட்டும், அல்லது கேசவ விநாயகமாக இருக்கட்டும், அல்லது அமர் பிரசாத் ரெட்டியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் 1000 கோடிக்கு மேல் அந்த நிறுவனத்திலிருந்து பங்கு பிரித்திருக்கிறார்கள். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்குது, வாருங்கள் அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னும் துக்கத்திலிருந்து மீளாமல் இருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கு, ஏன்னா கடந்த முறை நம்முடைய நேர்காணலில் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்தீங்க. அந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு நபர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறாங்க. சில குற்றவாளிகள் இந்த கைது செய்யப்பட்ட சம்பவம்லாம் பார்க்க முடியுது. இதில் உண்மையான குற்றவாளிகள் யாருங்கிற கேள்வியும் நம்ம ஏற்கனவே நம்முடைய நேர்காணல் நீங்கள் எழுப்பியிருந்தீங்க. இதில் இதற்கு இடையிலேயே ஒரு திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு கைதியை காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. இதற்கு பின்னாடி இப்பொழுது 2 நபர்கள், அதாவது மொத்தம் 3 நபர்கள், ஒரு பெண் உட்பட 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 நபர்களுமே ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தவர்களாக பார்க்க முடியும். ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ், இன்னொன்று அதிமுக, இன்னொன்று திமுக அப்படின்ற மாதிரியான ஒரு இது. இன்னொரு பாஜகவினுடைய மகளிர் அணி செயலாளருக்கு, மாவட்ட செயலாளர் அஞ்சலை அப்படிங்கிறவங்க, இவங்க ஆற்காடு சுரேசனுடைய தோழி அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுக்கு போலீஸார் வலை வீசியிருக்கிறாங்க. இந்த வழக்கில் காவல்துறையினுடைய நடவடிக்கை, சிபிசிஐடியினுடைய அந்த விசாரணை அப்படிங்கிறது சரியான திசையில் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? வழக்கம் போல சிபிசிஐடி விசாரணையை வேங்கவயல் பிரச்சனையில் நாம் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கனியாமூர் ஸ்ரீமதி மரண வழக்கிலும் இதே சிபிசிஐடி எந்த மாதிரியான அவமானகரமான விசாரணையை தொடங்கி வைத்திருக்கிறார்கள், அதை எங்கே கொண்டே நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதை உலக தமிழர்கள் அறிவார்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் இன்றைக்கு சிபிசிஐடி விசாரணை என்கிற ஒரு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அந்த சிபிசிஐடி விசாரணை போல இது அமைந்துவிடக்கூடாது என்பதை அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடி கண்காணிப்பில் இந்த சிபிசிஐடி சரியாக வேலை செய்கிறதா, வேங்கை வேலை போலவும் கனியாமூர் பள்ளியை போலவும் கோட்டை விட்டு விடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. எல்லோரும் சிபிஐ விசாரணை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் ஆரம்ப நிலையில் சிபிஐ விசாரணை வைத்தால் சிறப்புக்குரியது என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால்
அரசியல் சூழ்ச்சிகளால் இன்றைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியைப் போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேற்கு மாவட்டத்தினுடைய மகளிரணி துணை செயலாளர் அஞ்சலையை இன்றைக்கு காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. அதுவும் ஆற்காடு சுரேஷனுடைய காதலியை தேடிக்கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இப்போ சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? பாரதிய ஜனதாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. சிபிசிஐடி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? ஆளும் மாநில அரசாக விளங்கக்கூடிய திமுக ஆட்சியில் நடைமுறையில் இருக்கிற ஒரு துறையாக இருக்கிறது. அஞ்சலை பாரதிய ஜனதா கட்சி என்றால் எப்படி அது பூர்வாங்க விசாரணையை சரியாக செய்வார்கள்? அஞ்சலை ஒரு மாவட்டத்தினுடைய தலைவியாக இருக்கிற போது ஏன் அண்ணாமலைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் பேச மாட்டார்? நீங்கள் சிபிஐ விசாரணையை கோரியவர்கள் யார்? இல்லை, திமுகவை சேர்ந்த ஒரு நபரும் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுதில்ல. இல்லை, அதுக்கு தான் சிபிசிஐடி விசாரணை பிடிச்சிருக்காங்களே. இப்போ சிபிசிஐடி விசாரணையில் திமுகவை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டவர். குறிப்பாக அந்த அருள் வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர். அவர் பார்த்திங்கன்னா ஆவடி நாசரோட நிறைய புகைப்படங்களை எடுத்த காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். ஆக இப்போ திமுக இதில் தலைமை என்ன செய்ய முடியும்? இதுதான் ஒவ்வொரு கட்சிக்குமான நிலைப்பாடு. இப்போ அதிமுகவில் இருக்கிற மலர்கொடியா அவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு கட்சியை விட்டு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நீக்கியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் ஹரிகரன் என்கிற அந்த மாணவரணி பிரிவு செயலாளரை நீக்கியிருக்கிறார்கள். இன்னும் பாரதிய ஜனதா பார்த்துக்கோங்க, அந்த கொலை வழக்கில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒருவர் அந்த மொட்டத்தலை வச்சுருப்பார். அவர் நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். இதுவரை பாரதிய ஜனதா கட்சி அவரை கட்சியிலிருந்து நாங்கள் நீக்கியிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறதா? இல்லை, அஞ்சலை தேடப்படுகிற குற்றவாளியாக இன்றைக்கு சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அஞ்சலை நாங்கள் கட்சியை விட்டு அடிமட்ட பொறுப்பிலிருந்து நாங்கள் நீக்குகிறோம் என்று அண்ணாமலை அவர்கள் அறிவித்திருக்கிறாரா? இல்லை. ஆனால் சிபிஐ விசாரணை கோருவதற்கு யாரெல்லாம் பின்பக்கமாக இருக்கிறார்கள்? நீங்கள் அம்மையார் மாயாவதி அவர்கள் சிபிஐ விசாரணை கோருவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு, தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய இழப்பு. அவர்களுக்கு ஒரு ஆத்திரம் இருக்கிறது, கோபம் இருக்கிறது. அவர்கள் இழந்து நிற்கிறார்கள். அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்பதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ விசாரணை கோருவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது? இங்கே தமிழ்நாட்டில் உரிய விசாரணை நடத்தப்படாது, இல்லை இங்கே காவல்துறையினுடைய துணையோட ஏதாவது இந்த வழக்கை திசை திருப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். சிபிஐ இருந்தால் இன்னும் நேர்மையாக நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க கேட்டிருக்கலாம். ஏன் சங்கர சுப்பு மகன் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட வழக்கு தானே. இதுவரை அந்த வழக்கை முடித்திருக்கிறதா சிபிஐ? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாம் நிறைய சம்பவங்களை சிபிஐ வழக்கிலே நாம் காட்ட முடியும் தமிழ்நாட்டில். அப்போ அந்த சிபிஐ வழக்குகள் எல்லாம் சரியாக சிபிஐ விசாரித்து முடித்து வைத்திருக்கிறதா? ராமஜெயம் கொலை வழக்கு சிபிஐ தானே. ஏன் இதுவரை அது நகரவே இல்லை? ஒரு கட்டத்திற்கு மேலே நிற்கிதே. நான் கேட்குறேன், KN நேரு என்பவர் அமைச்சர், அதிகார பலம் கொண்டவர், முதலமைச்சர். இவர் சொல்லுகிற இடத்தில் கேட்கிற இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார். அவருடைய தம்பி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் திருச்சியில். ஆனால் கொலையாளிகளை கூட இன்னும் நெருங்க முடியாமல் சிபிஐ என்கிற அந்த வெற்று பிரிவு ஒரு தேக்க நிலையோடு நிற்கிறது. ஏன்? அப்போ சிபிஐ விசாரணை அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நீங்கள் கொண்டு நிறுத்தினால் சரியான விசாரணையை விரைவில் முடித்து விடுமா? ராமஜெயம் கொலை வழக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிபிஐ விசாரணை. ஆக சிபிஐ நேர்மையான தன்மையோடு விசாரணை செய்வார்களா என்றால் அதற்கு முட்டுக்கட்டையாக பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். இல்லை, இப்போ இங்கே சிபிசிஐடி கையில் எடுத்தால் இங்கே மாநில அரசனுடைய துணையாக இருக்கும், உரிய விசாரணை நடத்த மாட்டாங்க. அப்போ சிபிஐ விசாரணை போட்டால் மத்திய அரசு அந்த காரணத்தை சொல்கிறீங்க. இப்போ இதற்கு அந்த காரணம் சொன்னால் இப்போ யார் தான் விசாரிக்கணுங்கிறீங்க? நேர்மையான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் விசாரிக்கப்பட வேண்டும். இப்போ மாநிலத்தில் சிபிசிஐடி என்கிற இந்த பிரிவு இன்னைக்கு திமுகவை சேர்ந்த கிளை செயலாளர்களே கைது செய்திருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அருள் முக்கியமான குற்றவாளியாக கருதப்படுகிற அருள் ஆற்காடு சுரேஷனுடைய மைத்துனரை கைது செய்திருக்கிறது. இப்போ எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் அருணுடைய மனைவியை விசாரணை வளையத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது சிபிசிஐடி. அப்போ ஆனால் சிபிசிஐடி நேர்மையான முறையில் விசாரிக்கிறதா என்கிற கோணம் நாம் பார்க்கிற பார்வையில் இன்னும் அதிலே வெற்றிடங்கள் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான வேலையை சிபிசிஐடி செய்யுமா என்கிற கேள்வி இப்போ இன்னும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் அஞ்சலையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அந்த மலர்கொடியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்கள். 3 கார்களை, மிக விலை உயர்ந்த கார்களை காவல்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. இந்த கொலையாளிகளை ஏற்றி அனுப்பிய கார் தான் என்று சிபிசிஐடி இன்றைக்கு விளக்கம் தருகிறது. இதெல்லாம் சரிதான். சிபிசிஐடி மீது நாம் குற்றம் வைக்கிறோம், குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம். ஏன் இதுவரை இன்னும் மையப்புள்ளியை பார்க்கவில்லை? மையப்புள்ளி யார்? ஒரு கொலையாளிக்கு 50 லட்சம் பணப்பரிமாற்றம்
மலர்கொடி மூலமாக நடைபெற்றிருப்பதை இன்றைக்கு வங்கி சிபிசிஐடி கணக்கில் மாறி இருக்கு. 50 லட்சம் என்பது கொலையாளிகளுக்கு சாதாரண தொகை. ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக இந்த அருள் வழக்கறிஞர் அருள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அது மட்டுமல்ல, திருவேங்கடம் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிற திருவேங்கடம், இவர்களெல்லாம் விலையுயர்ந்த விடுதிகளில் தங்குவதும் அங்கே மது மாதுக்கள் பரிமாறப்பட்டதும் கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்றிருக்கிறது. ஆக இந்த சந்தேகங்கள் நம்மளுக்கு எழுகிறது. இவர்கள் ஓராண்டு காலமாக இந்த பணத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்றால், ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை ஓராண்டிற்கு முன்னாலேயே திட்டம் தீட்டியவர்கள் தான் பணம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த திட்டம் தீட்டியவர்கள் யார் என்பதை சிபிசிஐடி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இப்போ சிபிசிஐடி இன்னொரு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, கொலையாளிகள் என்று கருதக்கூடிய அந்த சிவப்பு சட்டை அணிந்த அந்த ஜொமேட்டோ பேரோடு கொண்ட அந்த பணியன் யார் இவர்களுக்கு கொடுத்தது? ஜொமேட்டோ நிறுவனம் கொடுத்ததா, இல்லை இவர்களாகவே போய் அந்த சிவப்பு பணியினை பிரிண்ட் அவுட் போட்டு அடித்து எடுத்து கொடுத்து மாட்டிட்டு வந்தாங்களா? பிரிண்ட் அவுட் கூட அடித்து எளிதாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ இப்போ அது எங்கே பிரிண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது? இதெல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஏன் இந்த வளையத்துக்குள்ள கொண்டு வரோமா? நாம் ஏற்கனவே கடந்த காணொலியில் நம்ம சொல்லியிருந்தோம், அருவாள் தயாரிக்கிறது எங்கே, அதனுடைய கணத்தை உருவாக்குபவர்கள் யார், இதற்கு பின்னால். இப்போ நான் அதே விடயத்துக்கு வர்றேன். நான் இப்பொழுது நிறைய விடயங்களை சேகரித்து வந்து தான் அதனால தான் நம்ம ஒரு வார காலம் நான் இதற்கு நேரத்தை எடுத்துக்கொண்டேன். புதுக்கோட்டை மாவட்ட மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் இதுபோன்ற அருவாள்கள் அனைத்து கொள்ளுப்பற்றைகளிலும் அடிக்கப்படுகிறது என்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த அருவாளுடைய மொத்த எடை 2.5 கிலோ. இந்த 2.5 கிலோவில் கணப்பகுதி மட்டும், நுனிப்பகுதி மட்டுமே 1 கிலோ தன்மை கொண்ட பகுதியாக உருவாக்குகிறார்கள். இதற்கான மூலப்பொருள் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்றால், தண்டவாளத்தை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் தான் இது போன்ற அருவாள்களை தயாரிக்கிறார்கள். அதை ஸ்டீல் நிலைமைக்கு கொண்டு வராங்க. இப்போ இந்த தண்டவாளத்துடைய ஸ்டீலை வச்சு தயாரிக்கிறாங்க. இப்போ இந்த தண்டவாளம் எங்கே எடுக்கப்படுகிறது என்றால், நீங்கள் ரயில்வே ட்ராக்குகளில் பார்த்தீங்கன்னா பழைய தண்டவாளங்களை உருட்டி முள் புதர்களுக்குள்ள போட்டிருப்பாங்க. அந்த முள் புதர்களுக்குள் போட்ட தண்டவாளங்களை இவர்கள் அழகாக அந்த கட்டிங் மிஷின் வச்சு வெட்டி எடுத்துக்கொண்டு போய் தான் இந்த அருவாள்களை தயாரிப்பதாக சில தகவல்கள் நாம் இப்போ எடுத்திருக்கிறோம். சரி, இப்போ நம்ம இந்த அருவாள் எங்கே அடிக்கப்பட்டது என்பதை இதுவரை சிபிசிஐடி விசாரணையில் கொண்டு வரப்படவே இல்லை. இதுவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இப்போ நாம் சிபிசிஐடிக்கு ஒரு விடயத்தை தெளிச்சு விடலாம்னு நினைக்கிறேன். இந்த அருவாள் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதிகளில் அடிப்பதாக நம்மளுக்கு செய்தி வந்திருக்கிறது. ஆலங்குடியை சுற்றி இருக்கிற நிறைய இடங்களில் இது போன்ற அருவாள்கள் அடிக்கிறது. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஆலங்குடி பகுதிகளிலும், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த கமுதி போன்ற பகுதிகளிலும் இந்த அருவாள்கள் அடிக்கப்படுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் நீங்கள் காரைக்குடிக்கு அருகே இருக்கிற பள்ளத்தூர், ஓனாச்சிறுவயல் போன்ற பகுதிகளில் இந்த அருவாள்கள் அடிக்கப்படுவதாக நாம் திறனாய்விலே தெரிய வருகிறது. அங்கெல்லாம் இந்த மாதிரி அருவாள்கள், ஏன்னா தென் மாவட்டங்களில் அடிக்கக்கூடிய அருவாள்கள் நீங்கள் வீச்சருவாள் கொண்டு நீட்டத்தை அடிப்பான். வட மாவட்டங்களில் அடிக்கப்படுகிற அருவாள் குட்டையாக இருக்கும், இப்படி வளைவாக இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்கிறாங்க அவங்க. அந்த பேர்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் சொல்லிவிட முடியாது. ஆனால் நான் அதை அடுத்த காணொலியில் நான் அந்த அருவாள்களுக்கு பெயர் என்ன என்பதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ இந்த மனித கொலைகளை செய்கிற இந்த அருவாள்கள் அது கத்தி போன்ற அமைப்பை கொண்டது. அடிப்பகுதி, நுனிப்பகுதி கனமாகவும் அடிப்பகுதி எளிமையாகவும். இப்போ வெட்டுகிற போது ரத்தம் தெரித்து அந்த கத்தி ரத்தமாயிடுச்சு, வழுக்கும் இல்லை, அதற்கு பிரத்யேகமாக அடிப்பகுதியில் ஒரு வளைவை உருவாக்கி வைத்திருக்கிறார். வலிக்கிட்டு வந்தால் கூட கை வெளியில் வராது. நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் வெட்டப்பட்ட அந்த கத்தியானது இருக்கு பாருங்க, ஒரு கத்தி கீழே கடந்திருக்கும், அதில் அந்த வாள் போன்ற அமைப்பு இல்லை. ஏன்னா அந்த கத்தியும் அந்த பகுதியில் தான் அடிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய கத்திகள், இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி திருவேங்கடம் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எத்தனை கத்திகள் எடுத்தார்கள் அந்த கொட்டகைக்கிலிருந்து என்பதை இதுவரை காவல்துறை வெளியிடவில்லை. ஆனால் ஆயுதங்களை பறிமுதல் செய்ய போகிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா, இதில் மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, மனித கொலைகளுக்கு எதிரானவர்கள் நாம். திருவேங்கடத்தை கொலை செய்யப்பட வேண்டியவர், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இது போன்ற கொலைகளை நாம் நியாயப்படுத்தி விடவும் முடியாது. சட்டத்தை முன்பு நிறுத்தி நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை பெற்று ஒன்று. இன்னொரு செய்தி என்னன்னா இப்போ இந்த திருவேங்கடம் ஆவடியிலிருந்து தப்பித்தார் என்கிற ஒரு செய்தியை காவல்துறை சொல்லுகிறது. மாதவரம் ஆவடி பகுதி, மாதவரத்துக்கும் ஆவடிக்கும் இடையில தான் அவன் தப்பிக்கிறது மாதிரி சொல்கிறாங்க. இங்கேருந்து 12 கிலோமீட்டர் அவன் ஓடி போய் தான் அந்த கொட்டாய்களை தங்கியிருந்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை முன்னுக்கு பின் முரணாக சிபிசிஐடி இன்றைக்கு உதிர்க்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, கைவிலங்கு மாட்டாமல் ஒருவனை எப்படி நீங்கள் அழைத்து செல்லலாம்? சாதாரண திருட்டு வழக்கில் கூட நீங்கள் என்ன செய்றீங்க,
சும்மா சாதாரண அடிதடியில் கூட நீங்கள் கைவிளங்க மாட்டீங்க. இவ்வளவு பெரிய மாபெரும் மாபாதக கொலையை செய்த திருவேங்கடத்தை நீங்கள் எளிமையாக அழைத்து சென்றதனுடைய பின்னணி என்ன? இதுக்கு சிபிசிஐடி விளக்கம் சொல்லணும்னு நான் கேட்குறேன். அது மட்டுமல்ல, 12 கிலோமீட்டர் அவன் தப்பித்து போகிறான் என்றால் குறைந்தது 3 மணி நேரமாவது அவன் 12 கிலோமீட்டரை நடக்கணும். அவன் வண்டி எடுத்துக்கிட்டு ஓடலை. அப்போ இந்த 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அவனை விரட்டியதா காவல்துறை? தெளிவாக விளக்கம் சொல்ல வேண்டும். 12 கிலோமீட்டர். ஏன்னா இப்பொழுது நான் சிபிசிஐடி குற்றச்சாட்டு வைக்கிறேன். இந்த வழக்கை திருவேங்கடத்தோடு நிறுத்தப் போகிறதா, அஞ்சலையோடு நிறுத்தப் போகிறதா என்கிற கேள்வி நமக்கு வருகிறது. 50 லட்சம் பணப்பரிமாற்றம் நடத்திய மலர்விழியோடு இந்த வழக்கை நிறுத்துகிறதா? மலர்கொடியோடு. மலர்கொடி யாரு? தோட்டம் சேகருடைய 2வது மனைவி. தோட்டம் சேகர் யாரு? அதிமுகவுடைய பேச்சாளராக இருந்து ரவுடியாக விளங்கப்பட்டவர். அவருடைய மனைவி தான் இப்போ இந்த வேலைகளை செய்திருக்கிறார். மயிலை சிவகுமார் படுகொலையில் நெருங்கிய தொடர்புல இருக்கிற ஒரு அம்மா தான் இந்த மலர்கொடி. அந்த விவகாரத்தில் அவங்களுடைய ஆட்கள் 2019 இவங்களை தாக்கின காட்சிகளும் வந்திருக்கு. ஒன்று நடுரோட்டில் உட்காந்து அந்த அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணிய காட்சியில் நம்ம பார்க்குறோம். அப்போ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்னைக்கு எடப்பாடியார் நீக்கி இருக்கிறார் என்றால் மயிலை சிவகுமார் கொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிற போது உங்களுடைய ஆட்சி தானே நடைபெற்றது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் அப்போ நீக்கல? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப அரசியல்வாதிகள் இது போன்ற கொடுங்கோன்மையானவர்களை உற்சாகப்படுத்துகிற இடத்தில் குறிப்பாக எல்லா கட்சியுமே அதில் சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. பல கட்சிகளுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த கொலையிலே வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களை எல்லாம் ஆட்டி வைத்து கூத்து பார்க்கிற ஒரு நபர் மேலே இருக்கிறார்கள். ஒரு சில பேர் அதில் இருக்கிறார்கள். நாம் கிடைத்த திறனாய்வின் அடிப்படையில் ஏன் துரைசாமி என்கிற துறையை புதுக்கோட்டை திருவரங்குளம் காட்டுப்பகுதியில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும் இருக்குல்ல கேள்வி. ஆம்ஸ்ட்ராங் இறந்த 2வது நாளிலேயே அவன் திருவரங்குளம் புதுக்கோட்டை மாவட்டம், புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி போகிற வழியில் லாஜிக்காக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு. ஆலங்குடியில் அருவாள் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குடியை சுற்றி இருக்கிற கொள்ளுப்பட்டறைகள் அருவாள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி. ஆலங்குடிக்கு செல்லுகிற வழியில் திருவரங்குளத்தை தாண்டியவுடன் பாரதி நகர் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. பாரதி நகரை தாண்டியவுடன் திருவரங்குளம் காடு தொடங்குகிறது. தென்பகுதி சுற்று பரப்பே ஒரு 8 கிலோமீட்டர் காடு தான். ஆனால் வடபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காடு. அதை விட பெரிய காடு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் ஆரசுதி காடுகள் இருக்கிறது. ஆனால் அங்கேயெல்லாம் நடத்தாமல் திருவரங்குளம் காட்டுக்குள் இவன் பதுங்கியிருந்ததாக காவல்துறை திட்டமிட்டு அவனை கொலை செய்தது என்று ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆனால் துரை என்கிற அந்த போக்குலினுடைய குடும்பத்தினர் என்ன சொன்னாங்க? வீட்டிலிருந்து பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ காவல்துறைக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களுக்கு சந்தேகம் இருப்பதை நான் எழுப்புகிறேன். இல்லை, அவர் காவலரை ஒருவரை தாக்கிவிட்டு தான் தப்பிக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி அந்த காவலர் கூட கையில் அந்த காயங்களோட இருந்ததெல்லாம் பார்க்க. அது எப்போதுமே காவல்துறைக்கு இந்த இடது கையில் மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வெட்டு விழுகும். ஆனால் அதே ரவுடிகள் ஒருவரை போய் வெட்டினால் ஆழமாக பதியும். யோசிச்சு பாருங்க நீங்கள். காவலர்களை வெட்டினால் கையில் இறங்க மாட்டேங்குது அருவா. ஆனால் வெட்ட வேண்டியவர்களை வெட்டுகிற போது அந்த அருவா 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டருக்கு இறங்குவது எப்படி? இதுக்கெல்லாம் காவல்துறை தான் பதில் சொல்லணும். தப்பித்து காட்டுக்குள்ளே ஓடுகிற போது நான் என்ன கேட்குறேன்னா, காட்டுக்குள்ளே போயிட்டு ஒருவரை பிடிக்கிறார்கள் என்றால் அவன் எப்படி வெட்டுவான்? ஓடத்தான் முயற்சிப்பான். ஏன்னா காவலர்கள் ஒருவர் போகலை, ஒரு 4-5 பேராக தான் போவாங்க. அது துப்பாக்கி வச்சிருப்பாங்க. இது எல்லாமே இது என்னன்னா, நான் சொல்லுகிறேன், திருவேங்கடத்திற்கும் துரைசாமிக்கும் ஒரு தொடர்பு சிறையிலேயே இருக்கிறது. இப்போ துரைசாமி தான் திருவேங்கடத்திடம் அருவாள் கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்போ அவர் தான் கொடுத்துருக்கிறாரு. ஆமா, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, ஆலங்குடி பகுதியில் அவரை வச்சு என்கவுண்டர் பண்ணுறாங்க. திருவரங்குளத்துக்கும் ஆலங்குடிக்கும் எத்தனை கிலோமீட்டர் நீங்கள் நினைக்கிறீங்க? வெறும் 13 கிலோமீட்டர். அப்போ அந்த பகுதியில் ஆனால் காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கிறது. இவர்கள் இப்போ தீபக் ராஜா படுகொலையில் அருண் என்கிறவரை பாதுகாத்ததின் அடிப்படையில் தான் துரைசாமி நாங்கள் என்கவுண்டர் பண்ணோம்னு சொன்னால், அப்போ அருணை ஏன் பண்ணலை? நீங்கள் முக்கிய குற்றவாளி அருண் இருக்கிறார்ல, அவரை ஏன் பண்ணலை? அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லப்பட்டவரை நீங்கள் ஏன் என்கவுண்டர் பண்ணணும்? இங்கே தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நாங்கள் இந்த சந்தேகத்தை ஏன் எழுப்புகிறோம் என்றால், திருவரங்குளம் காட்டுக்குள் துறையை நீங்கள் என்கவுண்டர் செய்தீர்கள் என்றால் அந்த பகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு பெரிய பண்ணை முதலாளிகள் அவனுக்கு உதவியாக இருந்த காரணத்தான் திருவரங்குளம் காட்டுக்குள்ள இருக்காங்க. இல்லைன்னா அரிமளம் காட்டுக்கு கூட போயிருக்கலாம் தானே. அது மிகப்பெரிய காடு, அரிமளம் காடுங்கிறது. அப்போ இங்கே ஒரு சந்தேகத்தை சிபிசிஐடி எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். துறையை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள்? துறையை திருவரங்குளம் காட்டிற்குள் ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள்? துறையை நீங்கள் என்கவுண்டர் செய்த 2வது நாளிலே திருவேங்கடத்தை ஏன் என்கவுண்டர் செய்தீர்கள்? இது எல்லாம் விளக்கம் சொல்லணும் சிபிசிஐடி. இது சாதாரணமான விடயம் அல்ல. அப்போ இந்த துறையை என்கவுண்டர் செய்வதற்கு முன்னால் துறை யாரெல்லாம் தொடர்பில் இருந்தார்?
சில செய்திகள் வந்து சொல்லுகிறது திண்டுக்கல் பகுதியில் இருக்கிற ஒரு முக்கிய ரவுடியிடம் தொடர்பில் இருந்தார், அவருடைய அடுத்த கூட்டாளி இவர்தான், மயிலாடுதுறை சத்யா நெருங்கிய கூட்டாளி தான் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை நீங்கள் அங்கிருந்து விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆக பணம் கொடுத்தவர்கள் யார்? 2 விதமாக பணம் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய கொள்ளையடித்தவர்கள் தமிழ்நாட்டிலே யாரோ ஒருவர் தான் இந்த பணத்தை வெளியிலே இவர் இந்த கொலையை செய்வதற்கு கொடுத்திருக்க வேண்டும். அல்லது ஆர்த்ரா கோல்டு நிறுவனமே நேரடியாக தலையிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை இவர்களுக்கு கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே இது பேரம் பேசப்பட்டிருக்கிறதாக செய்திகள். அப்போ இந்த கொலைக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன? துரைசாமியை இயக்கியவர்கள் யார்? திருவேங்கடத்தை இயக்கியவர்கள் யார்? காவல்துறை இந்த 2 கொலையை ஏன் அடுத்தடுத்து செய்யப்பட வேண்டும்? அப்போ காவல்துறைக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிந்திருக்கிற காரணத்தால் துரைசாமியையும் திருவேங்கடத்தையும் முடித்திருக்கிறார்கள். இப்போ இந்த வழக்கு அவர்கள் 2 பேரோட நிறுத்த போகிறதா? இப்போ நீங்கள் கைது செய்யக்கூடிய அஞ்சலையாக இருக்கட்டும், மலர்கொடியாக இருக்கட்டும், அல்லது ஹரிகரனாக இருக்கட்டும், இவரெல்லாம் கிளைப்பிரிவுகள், இவரெல்லாம் உதிரிகள். இந்த கொலையில் சாதிய போக்குள்ள மோசமான ரவுடிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதிலே அரசியலும் கலந்திருக்கிறது. நான் கேட்குறேன், 150 மீட்டர் தொலைவில் இருக்கிற செம்பியம் காவல் நிலையத்தில் யாரோ ஒரு உளவுத்துறையை சார்ந்தவன் இந்த கொலையாளிகளுக்கு உதவி செய்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது. இதை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று தான் நாம் சொல்லுகிறோம். உளவுத்துறையுடைய பங்கும் இதில் இருக்குது அப்படின்றது எந்த அடிப்படையில் நீங்கள் சந்தேகம்? செம்பியம் காவல் நிலையத்துக்கும் அண்ணனை படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கும் 100 மீட்டர் தொலைவில் செம்பியம் காவல் நிலையத்தில் இருக்கிற ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கும் வந்து சிபிசிஐடி பிரிவு இருக்குது, உளவு பிரிவு இருக்குது, தனியாக இன்டெலிஜென்ட் பிரிவு இருக்குது. இந்த பிரிவில் வேலை செய்கிறவங்கள என்ன சும்மா இருந்தாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? கருப்பர் நகரத்தின் ஒட்டுமொத்த தலைவனாக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை எந்த நேரத்திலும் எவர் வேண்டுமானாலும் தாக்கலாம் என்பது அங்கே இருக்கிற காவலர்களுக்கு தெரியாமல் போனதா? இதையும் விசாரணை வளையத்தில் நான் சொல்கிறேன். செம்பியம் காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய உளவுத்துறை பிரிவிலே செயலாற்றக்கூடிய அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அவர்கள் தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. கொலையாளிகள் இவ்வளவு சாதுரியமாக, இன்னொன்று இப்போ வரைபடம் போட்டு காட்டுறாங்க. ஹெல்மெட் அணிஞ்சிருக்கிறான், தலைக்கவசம் அணிஞ்சிருக்கிறான். தலைக்கவசம் அணிவிச்சவனுடைய முகத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி? இப்போ சிபிசிஐடி திருவேங்கடத்தை படுகொலை செய்த பிறகு அடுத்த ஒரு 30 வினாடிகளில் அல்லது அரை மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை அவர்கள் வெளியிடுகிறார்கள். நான் சிபிசிஐடிக்கு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அந்த வீதியில் மட்டும் வந்துவிட்டு போன அந்த காட்சிகளை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள். அடுத்த வீதியில் அவங்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் எந்த வழியாக தப்பித்து போனார்கள்? இப்போ இன்றைக்கி வந்து 3 காரை பிடிச்சிருக்கிறீங்க, இந்த 3 காரில் தான் பயணிச்சாங்கங்கிற ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த காரில் அவர்கள் எங்கே ஏறினார்கள், எங்கே போனார்கள்? அந்த இருசக்கர வாகனங்கள் 3 வாகனங்களை எங்கே நிறுத்தினார்கள்? இதையெல்லாம் சிபிசிஐடி இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வர. நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டு மக்களை வந்து நம்ப வைக்கிறீங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்லுகிற போது ஏன் இதை சொல்ல மறுக்கிறீங்க? இல்லைப்பா, முதல் நாள் அந்த கொலை நடந்த சம்பவத்தை அன்னைக்கு ஒரு சிசிடிவி காட்சி வெளியாடுது, அவங்கெல்லாம் ஓடுற மாதிரியான. ஆமாம் ஆமாம். அதற்கு பிறகு இது சம்பந்தமான அந்த கொலை நடந்த இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆதாரங்களோ வந்து வெளியிடப்படவே இல்லை. ஆனால் திருவேங்கடத்தை சுட்டு என்கவுண்டர் செஞ்சதுக்கு பிறகு ஒரு 3 மணி நேரத்தில் இந்த சிசிடிவி காட்சியை வெளியிடுறாங்க. இல்லை, அதுக்கு நம்ம எந்த விஷயத்தை இங்கே கொண்டு வர முயற்சி பண்ணல. ஏற்கனவே நாம் ஐத்தமிழில் பேசிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு சிபிசிஐடி கணக்கில் எடுத்திருக்கிறது. என்னன்னா, நம்ம கேட்டோம், அந்த கொலையாளிகள் ஒல்லியாக இருக்கிறார்கள், இன்றைக்கு சரண்டர் ஆனவர்கள் வேறு விதமான தோற்றத்தோடு இருக்கிறார்கள், எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். நாம் இப்போ திருப்பியும் சந்தேகத்தை எழுப்புகிறோம். அன்னைக்கு கருப்பு வெள்ளையில் வெளியிட்டீங்க, இன்றைக்கி வண்ணத்தில் வெளியிடுறீங்க. அது எங்கேருந்து எடுத்தீங்க? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒன்று, எனக்கு இப்போ இது மார்பிங் செய்யப்பட்டதோ ஒரு அசைவுகள் தானே, எனக்கு இதில் சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா ஹெல்மெட்டு போட்டிருக்கேன், தலைக்கவசம் போட்டிருக்கிறவனுடைய உருவத்தை இவன் தான் திருவேங்கடம், இவன் தான் வந்து புன்னைப்பாலா, இவன் தான் அருள், இவன் தான் ராமு என்றெல்லாம் நீங்கள் கதை கட்டி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வெட்டுகிற இடத்துல நீங்கள் கவனித்து பாருங்கள், கூர்ந்து யாரை வெட்டுறாங்கன்னு காட்டிருக்காங்களா? இல்லை, அது கரெக்டாக அந்த ஓரத்தில் தான் அந்த வெட்டு. ஏன் மற்றதெல்லாம் காட்டுறீங்க? இல்லை, காட்சி அங்கே தானே சிசிடிவியோடைய பிளேஸ் எங்கே பிளேஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த இடத்த தானே பண்ண முடியும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வெட்டிட்டு ஓடுறாங்க காட்டுறீங்க, வெட்டுறதை காட்டுறீங்கல்ல, இப்போ யாரை வெட்டினாங்க அதை ஏன் காட்டலை? இல்லை, அதுதான் தெளிவாக ஒரு ஃபேஸ், அதாவது அவருடைய ஃபேஸ் மாதிரி தான், ஆம்ஸ்ட்ராங்குடைய ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது ஓரத்தில் இருக்குது, ஒரு இடத்துல சிசிடிவியோடைய
ஒரு இங்க பாருங்க, இடத்துல நான் அவங்க ஃபுட்டேஜை சொல்றேன். வந்து வச்சிருக்காங்க. இல்ல, நான் இல்ல திருவேங்கடம் இந்த விஷயத்துல ஓரத்துல அது வந்து சிசிடிவிக்கு வெளியில நடந்திருக்கு, அந்த கார்னர்ல நடந்திருக்கு. இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, நீ வெட்டுறதை காட்டுறீங்கல்ல, குனிஞ்சு குனிஞ்சு தானே அவன் வெட்டுறான். முதல் வெட்டு வந்து திருவேங்கடம் வந்து காலில் வெட்டிடுறான், அன்னை சரிஞ்சிடுறாங்க, அதுக்கப்புறம் தோளில் வெட்டுறான், அதுக்கப்புறம் காதில் வெட்டுறான். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஆனால் ஓயாமல் தலையில் போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த தலையை ஏன் முழுசாக நீங்கள் காட்டலை? எதுக்கு காட்டலை? இங்கே சந்தேகம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்னு தான் நம்ம கேட்குறோம். உங்களுடைய விசாரணையை நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் சரியானபடி செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்த பிறகு நீங்கள் இந்த சிசிடிவியை வெளியிட்டீங்க. இன்னும் வேறு யாராவது என்கவுண்டர் பண்ணால் அப்போ இன்னும் சிசிடிவியை வெளியிடுவீங்கன்னு தானே நாங்கள் நம்ப வேண்டியது இருக்குது. அப்போ யாரை அடுத்து நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ திருவேங்கடத்தோடு இந்த வழக்கை முடிக்க பார்க்குறீங்களா? இப்போ திருவேங்கடம் தான் பணத்தை வந்து பரிவர்த்தனை செய்ததாக ஆரம்ப நிலையில் இதே சிபிசிஐடி வந்து குற்றச்சாட்டு வச்சது. இப்போ திருவேங்கடத்திடமிருந்து அனைத்து விதமான விடயங்களையும் நீங்கள் வாங்கிவிட்டீர்களா? ஆனால் இப்போ சொல்கிறது டிரான்சாக்ஷன் நடந்த கொலையாளிகள் நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த மலர்கொடி, சதீஷ், அப்புறம் ஹரி, இவங்க 3 பேருடைய அக்கௌண்ட்லேருந்து தான் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரம்ப நிலையில் காவல்துறை ஒரு விஷயத்த சொன்னாங்க. விசாரணையில் நாங்கள் இதெல்லாம் தெரிந்து கொண்டோம்னு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. என்னென்னா, புன்னை பாலாவுனுடைய மனைவி இந்த கொலைகாரனோடு நான் வாழ முடியாது, எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னு கோச்சிட்டு போனதாகவும் ஒரு பதிவை நீங்கள் ஆரம்ப நிலையில் வெளியிட்டாங்க. அந்த புன்னை பாலாவுனுடைய மனைவி எப்படி ஐஜியை போய் சந்திச்சாங்க? யாரைக்கிட்ட சந்திச்சாங்க? என் புருஷனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு சொல்லி எப்படி கேட்டாங்க? வேண்டாம்னு சொல்லிட்டு போன பொண்ணு எனக்கு திருப்பி என் புருஷன் வேணும்னு சொல்லிட்டு கொலை நடந்ததற்கு பிறகு வந்து என் புருஷனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா, இப்போ இந்த முரண்பாடுகள் என்ன? அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு என்ன? நான் கேட்குறேன். கோச்சிட்டு போயிட்டான்னு தானே நீங்கள் தானே சொன்னீங்க. புன்னை பாலா சொல்லலை, புன்னை பாலா சொன்னதாக காவல்துறை சொன்னது. இப்போ அதே புன்னை பாலாவுடைய மனைவி என் புருஷன் உயிருக்கு உத்தரவாதம் வேணும்னு கேட்டால், அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னது லாஜிக் இடிக்குதே. ஒருவேளை அந்த சம்பவம் பார்த்ததுக்கு பிறகு அவன் மனசு வலிச்சு வேற வந்திருக்கலாம். ஒரே ஒரு செய்தி, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கின் மூலமாக அவரது நண்பர்களின் மூலமாக கொலை மிரட்டல் வருகிறது என்று தெரிந்ததால் புன்னைப்பாலா அவனுடைய மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் போது, இப்போ புன்னைப்பாலா செய்திருக்கிற இந்த மிகப்பெரிய கொலை இது சாதாரண கொலை இல்லை. எந்த காலகட்டத்திலும் இனிமேல் நம்ம புருஷன் வந்து உயிரோடவோ அல்லது வெளியில் சாதாரணமான நிலைக்கோ இன்னைக்கு தெரிய முடியாது அப்படின்னு ஏன் அந்த மனைவி உணரலை? ஆனால் அவர்கள் இப்போ புருஷனுக்கு திருவேங்கடத்தை படுகொலை செய்ததற்கு பிறகு இன்னைக்கு வந்து கமிஷனர் போய் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்த முரண்பாடு என்ன? அப்போ காவல்துறை முதலே நிறைய பொய்யை சொல்லிட்டீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதைத்தான் நம்ம கேட்க விரும்புகிறோம். இப்போ இன்னொன்று, இப்போ நீங்கள் வந்து கேட்டீங்க, இப்போ எல்லா கட்சியும் சேர்ந்துருக்கு, ரவுடிகளின் கூடாரமே அரசியல் என்பதை நாம் பார்க்கணும். இதில் ஒரு சில கட்சிகள் விதிவிலக்காக இருக்கிறது. நீங்கள் எந்த கட்சி வந்து இப்போ பாரதிய ஜனதாவில் வந்து படப்பை குணா இருக்கிறாரு, இவர் நாளைக்கு கொலை செய்ய மாட்டார்னு நம்புதா பாரதிய ஜனதா கட்சி? சொல்லுங்கள். அவர் வந்து மனம் திருந்தி இனிமே வாழ்ந்துருவார், அதனால் நாங்கள் இயக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இப்போ அஞ்சலை வந்து ரவுடிசமே இல்லைங்கிற இடத்துல இன்றைக்கி அஞ்சலை மிக குற்றவாளியாக இன்றைக்கி வந்து காவல்துறை வந்து வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க. இப்போ தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆரம்ப நிலையிலே என்ன சொன்னார்? ஒரு பாரதிய ஜனதாவிற்கும் இந்த படுகொலைக்கும் தொடர்பு இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சொன்னார். ஏன் சொன்னாங்க? ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் பங்கு பெறுகிற ரூசோவாக இருக்கட்டும், அல்லது கேசவ விநாயகமாக இருக்கட்டும், அல்லது அமர் பிரசாத் ரெட்டியாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் 1000 கோடிக்கு மேல் அந்த நிறுவனத்திலிருந்து பங்கு பிரித்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக ஊடக மையங்கள் எழுதியது, பேசியது. அந்த அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங்குடைய அண்ணனுடைய கொலைக்கும் ஆருத்ராவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, ஆகையால் எங்களுக்கு வலுவான சந்தேகம் இருக்கிறது என்று அன்றைக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்ணன் அவர்கள் இப்பொழுது அவர் அன்னைக்கு சொன்னது கூற்றாயிருச்சா? இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முக்கியமான ஆள், மேற்கு சென்னையினுடைய மாவட்ட மகளிரணி செயலாளர், இப்போ நான் தான் ஏற்கனவே சொன்னேன், ஏன் இவர்கள் அண்ணாமலையோடு தொடர்பில் இருந்திருக்க வாய்ப்பில்லை? ஏன் அஞ்சலை மூலமாக பணம் கையாடல் நடந்திருக்கக்கூடாது? இப்போ மலர்விழியா, மலர்கொடி, இந்த மலர்கொடிக்கு அஞ்சலையின் மூலமாக ஏன் பண பரிவர்த்தனை நடந்திருக்கக்கூடாது? அப்போ அஞ்சலை யாரிடமிருந்து பணம் வாங்கினார்? நான் தான் சொல்லிட்டேன், ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை அடிப்படையிலிருந்து விசாரிக்க வேண்டும். இதை தாண்டி இன்னொரு கும்பல் இருக்கிறது, அது சாதிய கும்பல். அந்த சாதிய கும்பல் துரைசாமியை என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திலிருந்து விசாரணையை தொடங்க வேண்டும். ஏனென்றால் இங்கே ரவுடிகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், பணத்திற்காக கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம், ஜாதிக்காக கொலை செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டம்
பிரித்து தனித்தனியே வேலை செய்கிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் அனைத்து ரவுடிகளும் இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. இதுதான் இப்போ பிரச்சனை. இந்த அனைத்து ரவுடிகளும் அண்ணனை தீர்த்து கட்டுவதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற நபர் யார்? இதை காவல்துறை சிபிசிஐடி வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசை. அதை விரைவில் முடித்தாக வேண்டும். நீங்கள் காலம் கடத்தக்கூடாது. வேங்க வேலை போல அல்லது கனியாமூர் பள்ளி விஷயத்தை போல காலம் கடத்தி நீங்கள் குற்றநகல் அறிக்கையை கொடுத்து விடக்கூடாது. குற்றநகல் அறிக்கையை நாங்கள் அலசி ஆராய்வோம், நீங்கள் கொடுத்தா கூடாது. எங்களது வழக்கறிஞர் பிரிவு சாதாரணமாக விடாது. விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர் பிரிவு துல்லியமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்தில் கீழே இறங்கி. ஏனென்றால் ஒரு தலைவனை நாம் இழந்திருக்கிறோம், இன்னொரு தலைவனை நாம் இழந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கொலையாளிகளுக்கு எந்த வழக்கறிஞரும் ஆதரவாக ஆசராக விரும்பவில்லை. இதுவரை அவர்கள் கொடுத்திருக்கிற அறிக்கை அதுதான். நாமளும் அதைத்தான் சொல்லுகிறோம். கொலையாளிகளுக்கு எந்த வழக்கறிஞர்களும் எந்த விதத்திலும் ஆதரவு கரம் நீட்டி அவர்களுக்காக வாதாட வரக்கூடாது என்பதுதான். அப்படி நீங்கள் வாதாடினீர்கள் என்றால் அடுத்த குற்றவாளிகளை வழக்கறிஞர்களே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் குற்றச்சாட்டாக பதிவு செய்கிறேன். இந்த விஷயத்தில் இன்னும் துல்லியமான விசாரணையை நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போ புன்னை பாலா, அருள் போன்றவர்களை மீண்டும் காவல்துறை விசாரிக்க எடுத்திருக்கிறதாக ஒரு செய்தி. அப்போ 5 நாளாக விசாரிச்சிங்க, என்ன விசாரிச்சிருக்கிறீங்க? இப்போ அடுத்து நீங்கள் கேட்டிருக்கிறீங்க விசாரணைக்கு, அந்த 3 பேரையும் விசாரணை எடுக்கிறீங்க. இப்போ நாங்கள் சொல்லுகிறோம், தலைமையினுடைய நெட்வொர்க் புள்ளியார், அது அவர்களை மட்டும் விசாரித்தால் அது நடக்காது. ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கிற ராசசேகரை நீங்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாம் வைக்கிற கோரிக்கை. நாம் ஏற்கனவே சொன்னோம், இந்த ராசசேகர் யாரையெல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறார்? அவன் 2 விதமாக தொடர்பு வைத்திருக்கிறான். ஒன்று அரசியல் ரீதியான தொடர்புகள், அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அடுத்து ரவுடிகளினுடைய தொடர்பு, அது சாதிய ரீதியிலான தொடர்பு. வேலூரை தலைமையிடமாக கொண்டு இயங்குகிற ஆருத்ரா கோல்டு நிறுவனம் தமிழகம் முழுக்க இருக்கிற ரவுடிகளை பாதுகாப்பாக வைத்து பணத்தை கொடுத்து அந்த நிறுவனம் பாதுகாப்பாக இருக்கிறது. இதைத்தான் நாம் பதிவிட கடமைப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு நேர்காணல் மிக்க நன்றி. நன்றி.